ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 8வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி விக்ரம் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 57,903 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17.1% வந்து இருந்துட்டுருக்காரு விக்ரம் அவர்கள். ஸோ ஆக்சுவலாக இந்த வாரத்தில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்காரு. ஸோ மற்றவங்கெல்லாம் செம்ம ட்ராகிங்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது விக்ரம் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரியலாகவே எலிவேட் ஆகி சூப்பராக வந்து பார்க்கப்படுகிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த ஒரு விதத்தில் விக்ரம் அவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் இந்த வாரத்தில் குவிய ஆரம்பிச்சிருக்கு. இரண்டாவது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 43,170 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.75% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக இவங்களுடைய ஆட்டமும் புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து திருடி வைக்கிறது, அதுக்கப்புறம் டீச்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறது அப்படின்னு சொல்லி சில பல வேலைகளை வந்து பார்த்துட்ருக்காங்க. பட் அது பெருசாக வந்து ரசிக்கும்படியாக வந்து இல்லை. ஸோ இப்படியே ரசிக்கும்படியாக இல்லாமல் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக திவ்யா அவர்கள் அடுத்தடுத்த காலகட்டத்தில் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் கமருதீன் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 42,342 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.5% இருந்துட்டுருக்காரு கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனுக்கு இது ஒரு நல்ல வாரமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் காலையிலேயே வந்து ஒரு பெரிய கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் மற்றும் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. அது என்னென்னா, ஸ்டாப் ஆகிய பார்வதி அவர்களுடைய காலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் அவர்கள் வந்து அழுத்தி விட்டுருக்காப்புல. ஸோ எப்படி அதை வந்து அழுத்தலாம் அப்படின்னு சொல்லி பெரிய கேள்வி எழுப்பியிருக்காங்க கனி அவர்கள். ஸோ ஆக்சுவலாக வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது பெரும் பிரச்சனையாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4th பொசிஷனில் விஜய் பார்வதி 41,560 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.27% இருந்துட்டுருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ விஜே பார்வதியை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 4 வீக்ஸில் எப்படி இருந்தாங்க, ஆனால் இப்போ ஏன் இப்படி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் புரியவே இல்லை. ஏன்னா கண்டென்ட்டு ஒன்றும் பெருசாக வரமாட்டேங்குது. ஸோ பார்வதி அவர்கள் அமைதியானதுனால வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டுங்களே அமைதியாகிடுச்சு. 5வது பொசிஷனில் பிரஜன் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23,681 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.99% இருந்துட்டுருக்காங்க பிரஜன் அவர்கள். ஸோ பிரஜன் அவர்கள் இந்த வாரத்தில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட ரோஸ்டிங்கெல்லாம் வானதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து பொறுமையாக நடந்துக்கிறதுல மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு ஆதரவாக மக்கள் வந்து சப்போர்ட்டிங் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் அவர்கள் 6வது பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23,543 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.95% இருந்துட்டுருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஆக்சுவலாக இந்த மனுஷனுக்கு வந்து எவ்வளோ வேணால் வாக்குகளை வந்து செலுத்தலாம். நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அவரை பார்க்குறேன். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் அரோரா சிங்குலர் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 22,839 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 6.74% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்குலர் அவர்கள். ஸோ அரோராவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் வீக் மற்றும் இந்த வீக் 2 வீக்குமே ஒரு பலமான வீக்காக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வாக்குகளை வந்து குவிக்கிறாங்க, நல்லா என்டர்டெய்னிங்கும் பண்ணுறாங்க, செம்ம டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, பாட்டு எழுதுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டி டேலண்டட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அது ரசிக்கும்படியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவாக அரோரா அவர்களுக்கு மாறியிருக்கு. 8வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 22,267 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.58% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஆக்சுவலாக ஒரு காலத்தில் எப்படி இருந்த ஒரு பெண்மணி இவங்க, சொல்லப்போனால் நம்பர் 1 பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு கீழவே இறங்க மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் வந்துருந்தாங்க. கடைசியாக இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. 9வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21,555 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.37% இருந்துட்டுருக்காங்க கனி அவர்கள்.
ஸோ கனி அவர்கள் வந்து இந்த வாரத்தில் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருந்தால் பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். பட் 2 கட்ட நிலமையில தான் வந்து பார்த்திங்கன்னா கல்லினியோட நிலமை வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கடுத்து 10வது பொசிஷனில் வியானா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 20,262 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.98% இருந்துகிட்ருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானாவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போதைக்கு காதல் ட்ராக் வேறு லெவலில் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்த சீசன்களில் கூட இப்படிப்பட்ட ஒரு காதலை உங்களால் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு காதல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க எப்ஜேவும் வியானா அவர்களும். அண்ட் ஃபைனலாக நம்மளுடைய ரம்யா அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19,486 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.75% வந்து இருந்துகிட்ருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா ஜோவை பொறுத்தவரையிலும் ஒரு சரியான டான்ஸர், அவங்க ஒரு பக்காவான ஒரு டான்ஸர். ஸோ அவங்களுக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து இருக்காங்க ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு. ஆனால் ரசிகர்கள்லாம் இருக்காங்க தான், ஆனால் ஆடுறதுக்கு மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு பெரிய கேள்வியாக வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் அண்ட் வியானாவை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேத்தி கூட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க கமருதீன் கிட்ட. எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திவ்யா கிட்டெல்லாம் பேசவே முடியாது, அவள் பக்கம் கூட நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவள் இருந்துகிட்டு இருந்தா. பட் இப்போ நான் அவள் தோள் மேலே கை போட்டு வந்து பேசுகிறேன். ரீசன் என்ன தெரியுமா? அவள் என்னை பார்த்து கத்தும்போது நான் அமைதியாகிட்டேன். அமைதியானது மட்டும் இல்லாமல் எதிரியாக இருந்தால் தானே என்ன அடிப்பேன், நான் உனக்கு எதிரியாக இல்லாமல் உனக்கு தோழனாக இருந்தால் அடிக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி அவளுடைய கேங்க்கு நான் போயிட்டேன். அண்ட் இப்போ என்ன ரொம்ப அழகாக பார்த்துக்கிறா, தோள் மேலே கை போட்டுக்கிறோம். ஸோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுகிறா, நான் அவகிட்ட பேச முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திங். ஓகே, இன்றைக்கி கூட எப்ஜே அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து வந்துச்சு கிச்சன் ஏரியாவில். அப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க பார்வதி. பெருசாக முன்ன மாதிரி பயங்கரமாக கோவப்பட்டு கத்தி போடாடே போடா அப்படின்னு போகாமல் நிதானமாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அதனால் எப்ஜே அவர்கள் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் எப்ஜே அவர்களுக்கு இப்போ கெட்ட பேர் ஆகிடுச்சு. ஸோ செம்மையாக கேம் விளையாடுறாங்க அப்படின்றத சொல்ல வரேன். அதுக்கிட்ட தான் வியானா இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. உண்மையாலுமே சொல்கிறேன், எப்ஜே அவர்களை லவ் பண்ணாமல் இந்த மாதிரி கண்டென்ட், இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு கண்டென்ட்டை வந்து ஒன்று கொடுத்துட்ருக்காங்களே இந்த ஸ்கூல் டாஸ்கில். எல்லாத்தையும் திருடி வைக்கிறது, மறைச்சி வைக்கிறது, அப்புறம் வந்து ரொம்ப க்யூட் ஆசினியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு ஆசினியாக வந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாங்களே, எப்படி பார்த்தாலே மக்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியானாவை. பட் எப்போ வியானாவை முழுமையாக வெறுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது வந்து எப்ஜே அவர்கள்கிட்ட இந்த லவ் கண்டென்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அடி விழுந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வியானா அவர்கள் அதிலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதே போல் ஃபேன்ஸும் அவங்களுக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.